ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிகே விலாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாங்கள் வந்து தாய்லாந்து போயிருந்தோம். தாய்லாண்ட்லேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா காட்டுறேன். உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து தாய் பாத்லேருந்து ஆரம்பிக்கலாம். நான் வந்து தாய்லாந்து போன ஞாபகமாக வந்து ஒரு தாய்லாந்து ருபீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 100 தாய் பாத்து. அதுக்கப்புறம் காயின்ஸும் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5 ருபீஸ் காயின்ஸ், இது 5 தாய் பாத்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து 1 ரூபி தாய் பாத்து, 10 ரூபி, 20 அந்த மாதிரிலாம் இருக்கு. நம்மளது மாதிரியே தான் 100, 500 அந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கு. நம்ம காசுக்கு டபுள் மடங்கு அதிகம். இது 100 தாய் பாத்துனா 500 ரூபாய்க்கு பக்கமா வருது நம்மளோட காசுக்கு. அதனால சரி, போன ஞாபகார்த்தமா ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று மட்டும் வாங்கி ஞாபகமா எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து போனோம்னா வந்து கோல்டன் புத்தா தான் போனோம். கோல்டன் புத்தா உள்ள போகும்போதே வந்து போட்டோலாம் எடுத்தாங்க. போட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு பேட்ச் மாதிரி போட்டு தராங்க. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாவும் ஒட்டிக்கலாம், அப்புறம் பேட்ச் மாதிரியும் நம்ம இந்த இடத்துல பேட்ச் மாதிரி குத்திக்கலாம். இது வந்து நம்பூர் காசு கொடுத்துதான், ஒன்னு 100 ரூபாய், 2 200 ரூபாய். அதனால நம்பூர் காசு கொடுத்துதான் வாங்கினோம். இது ரொம்ப நல்லா இருந்தது. ஒண்ணு மட்டும் போதும்னே, சரி அவர் தான் இருந்துட்டு ரெண்டும் வாங்கிக்கோ, நல்லா தான் இருக்குன்னு சொல்லி இதுல வந்து கோல்டன் புத்தா தாய்லாந்துன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, ஒரு ஞாபகமா இருக்கட்டும் சொல்லி நம்ம ஃப்ரிட்ஜ்லயே ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இது 2 வாங்கினோம். அப்புறம் இது வாங்கினோம். இது அங்க ரொம்ப ஃபேமஸ் இல்ல, விசிறி மாதிரி நிறைய விதவிதமா இருந்தது. எங்க பையனுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் வேணும்னு சொல்லி வாங்கினான். இது இது வந்து ஒரு 30வா 40ஆ தாய் பாத்து அந்த மாதிரி. நம்பூர் காசுக்கு 200 ரூபாய்க்கு பக்கமா வரும். இது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால வந்து இதை ஒண்ணு வாங்கினோம். ஹலோ, எங்க பையன் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது வந்து ஹலோ சொல்லணுமா, அதனால ஹலோ சொல்லிட்டு போறாரு. சொல்லியாச்சா? ஓகேவா? சரி போ. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினோம். தாய்லாந்து போன ஞாபகமா தாய்லாந்துன்னு சொல்லி போட்டு அங்க என்னென்ன இருக்கோ, கோல்டன் புத்தா, அதுக்கப்புறம் அங்க நிறைய கோகனட் ட்ரீ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதனால வந்து அது மாதிரி போட்டு ஒரு தாய்லாந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும். அதுக்கப்புறம் பேங்காக் போனோம். பேங்காக் போனப்ப பேங்காக்கோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று வாங்கினோம். நெக்ஸ்ட் வந்து சஃபாரி வேர்ல்டு போனோம். பெருசா நல்லா சூப்பரா இருந்தது. அங்க நிறைய ஷோஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த ஞாபகமா வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினேன். பின்னாடி வந்து இந்த மாதிரி இருக்கு, நல்லா அழகாவும் இருந்தது. சரி ஓகே, இது ஒரு ஞாபகமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று வாங்கினேன். மசாஜ் கன்னு ஒன்று வாங்கினேன். இது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இப்படி ஆன் ஆயிடும். இங்க பாருங்க, தெரியுதா? அப்படி மசாஜ் பண்றதுக்கு ஸ்பீடா வேணும்னா ஸ்பீடா, மெதுவா டச் பண்ணோம்னா மெதுவா, அந்த மாதிரி வரும். திருப்பி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிடும். இந்த மசாஜ் கன்னு ஒன்று வாங்கினோம், நல்லா இருந்தது. இது வந்து 200 தாய் பாத்துன்னு சொல்லி வாங்கினோம். சரி ஓகே, ஏதாவது வலியா இருந்ததுன்னா அந்த இடத்துல வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினோம். டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினோம். எங்க பையனுக்கு டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அவனுக்கு கார்லாம் கொஞ்சம் கேட்டான், அதனால டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினோம். இந்த டாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா சவுண்ட் எல்லாம் கேட்கும். இங்க கேட்க மாட்டேங்குது சவுண்டு. ஏமா சவுண்ட் வர மாட்டேங்குது? ஓ, டயர் அழுத்தணுமா? வரமாட்டேங்குது. இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்கும். லைட்டா வந்து இழுத்து விட்டாவே ஸ்பீடா போகும். நல்லா இருந்தது இது, அதனால இது ஒண்ணு வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டாய்ஸ் ஒண்ணு வாங்கினோம். இது மேல ஏறி நின்னா கூட ஒன்னும் ஆகல, அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த டாய்ஸ் ஒண்ணு வாங்கினோம். இதுக்கு ரிமோட் இருக்கு. ரிமோட்டு கீழே போட்டு உடைச்சா கூட நல்லா தாங்குச்சு, அதனால இந்த டாய்ஸ் ஒண்ணு வாங்கினோம். ஸ்மோக்லாம் வருது இதுல. லைட்டா தண்ணி ஊத்திட்டு இந்த இது வச்சு விளையாண்டோம்னா ஸ்மோக்லாம் வருது. அப்புறம் இந்த டாய்ஸ் ஒன்று வாங்கினோம், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வாட்டர் கன்னு வாங்கினோம். பெருசா நல்லா இருந்தது. இப்படி இந்த மாதிரி அடிச்சோன்னா தண்ணி போகுது, தண்ணி நல்லா ஸ்பீடா அடிக்குது தண்ணி.
நல்லா பெருசா இருக்கு. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் தண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே 1/2 லிட்டர் தண்ணியாட்ட பிடிக்குது. அதுக்கப்புறம் இதுல 1/2 லிட்டர் தண்ணியாட்ட பிடிக்குது. நல்லா விளையாடுறதுக்கு சூப்பரா இருந்தது. அதனால இது ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம். இது வாங்கிட்டு வரும்போதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. அங்க வந்து அங்க 2 டைம் செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே எடுத்துட்டு போய்க்கோங்க, எதுவும் பே பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா உங்க ஊர்ல போயிட்டு பாத்துக்கோங்க. நாங்க வரும்போது செக் பண்ணாங்க, நான் எதுவும் சொல்லல, டாய்ஸ்ன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் வந்து என்னன்னா இந்த தைலம். தைலங்கிறத விட இது வந்து மூண்டு பாக்குற மாதிரிதான் இருக்கு. நல்லா ஸ்மெல், அந்த தைல ஸ்மெல் வருது. எந்த கடையில பார்த்தாலும் இது ரொம்ப நிறைய வச்சிருந்தாங்க. இது ஒரு பாக்கெட்டாவே வாங்கிட்டு வந்தோம். இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 390 தாய் பாத். இது ஒரு இதுல வந்து 9 இருந்தது. ஆளுக்கு ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்தோம். சரி நாமளும் ஒண்ணு யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. யாரு அங்க தாய்லாந்துல இருக்கிறவங்க யாரை பார்த்தாலும் இது ஒண்ணு கையில வச்சுட்டே இருக்காங்க, பேக்ல வச்சுட்டே இருக்காங்க. நான் சோர்ஸ் பார்க்கும்போதெல்லாம் கவனிச்சேன். கொஞ்சம் வயசானவங்களா எடுத்துட்டு இதை மூந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இதுதான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் ட்ரிம்மர் ஒண்ணு வாங்கினாரு ஹஸ்பண்ட். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்திரா மார்க்கெட்ல தான் வாங்கினாரு. தாய்லாந்துல வந்து இந்திரா மார்க்கெட் தான் ரொம்ப ஃபேமஸ். அங்க ரொம்ப கம்மியா சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அங்க வாங்கினாரு. இது அவர் இது ஒண்ணு மட்டும் தான் வாங்கிக்கிட்டாரு. மீதி எல்லாம் எங்க பையனுக்கும் எனக்கும் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் வந்து நாங்க கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் வாங்கினோம். எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஹேண்ட் பெயிண்டிங். இது எலிஃபென்ட் பெயிண்டிங். நாங்க பார்த்தோம். ஒருத்தர் வந்து ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணிட்டே இருந்தாரு. அங்கேயே வந்து அவர்கிட்ட வாங்கினோம். ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது. எலிஃபென்ட் பெயிண்டிங் ஒண்ணு வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து புத்தா பெயிண்டிங் ஒண்ணு வாங்கினோம். அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அப்புறம் வந்து எலிஃபென்ட் பெயிண்டிங் ஒண்ணு, அதுக்கப்புறம் புத்தா பெயிண்டிங் ஒண்ணு வாங்கினோம். ரொம்ப சூப்பரா நல்லா இருந்தது. இது கொஞ்சம் பெரிய சைஸாவும் இருந்தது. சரி ஓகே இது நல்லா இருக்கும், அதுவும் இதுவும் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 2 பெயிண்டிங் வாங்கினோம். அப்புறம் வந்து எல்லா ஷோஸ் போகும்போதும் போட்டோஸ் எடுக்கிறாங்க. போட்டோஸ் எடுத்துட்டு உடனே நம்ம அந்த ஷோ முடிச்சுட்டு வரும்போதே வந்து போட்டோ உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால சரி ஞாபகமா வேணும், ஏதாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எலிஃபென்ட் மேல ஏறிட்டு போட்டோ எடுத்தேன். இந்த போட்டோ 200 பாத், போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து 100 பாத். இது வாங்கினேன். அப்புறம் பேராசூட்ல எல்லாம் போயிருந்தோம். ஆளுக்கு ஒரு ரவுண்டு. அதனால ஹஸ்பண்ட் போனது இது வந்து எங்க பையன் போனது. அப்புறம் இது வந்து நான் போனது. இது வந்து நான் போனது. 3 பேருமே ஒரு ரவுண்ட் போனோம். எல்லாத்தையுமே கைடு வந்து கூட்டிட்டு போறாங்க. சின்ன பசங்களுக்கு எல்லாம் கைடு கூட்டிட்டு போறாங்க. பெரியவங்களுக்கு எல்லாம் நாமளே போய்க்கலாம். ஒரு ரவுண்டா சுத்தி கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டுறாங்க. போட்டோஸ் எல்லாம் ஞாபகமா இருக்கட்டுங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தோம். இது பட்டாயா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை கவர் பண்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து உடனே நம்ம வரும்போது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு விருப்பம்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா விட்டுறாங்க. சரி எங்களுக்கு ஞாபகமா இருக்கட்டும், போனோம்ல, என்னதான் போன்ல எடுத்தாலும் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக சரி போட்டோஸ்னா எப்பவுமே ஞாபகமா இருக்குங்கிறதுக்காக போட்டோஸ் வாங்கினோம். கண்ணுல போட்டுட்டு இருக்கிறது வந்து அந்த வாட்டர் கன்னோட சேர்ந்து வந்தது. நிறைய அந்த வாட்டர் கன்னோட நிறைய அக்சசரிஸ் கொடுத்தாங்க. பசங்க கண்ணுல எல்லாம் தண்ணி பட்டுச்சுன்னா வலிக்குங்கிறதுக்காக இது அந்த கன்னோட சேர்த்து கொடுத்தாங்க. இது கண்ணுல போட்டுக்கிறதுக்கு போன் கேஸ் எல்லாம் கூட கொடுத்தாங்க. நம்ம போனை பத்திரமா தண்ணி படாம போட்டு வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் கூட கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சரி அதனாலதான் அந்த கன்னுமே வாங்கினேன். நாங்க அந்த 2 கார் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினோம். சரி கண்ணு பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது, ஒண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். சரி ஓகே, இவ்வளவுதான் நாங்க வாங்கினது. உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.